ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரையோட இந்த மட்டன் சேர்த்து நம்ம ஒரு டிஷ் வந்து செய்ய போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளார போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வின்டர் சீசனில் வந்து இந்த வெந்தயக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லதுங்க, குளிர்ச்சி. அதுவும் இல்லாமல் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு 4 கட்டை வெந்தயக்கீரை வந்து எடுத்துட்டேன். இதை வந்து ஒவ்வொரு இலையாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதாவது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நீங்கள். இதில் கொஞ்சம் ஆயில் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு நான் வந்து தனியாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் கீமாங்க, இது கொத்துக்கறி, இது ஒரு 1/4 கிலோ கொத்துக்கறி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 கட்டை வெந்தயக்கீரைக்கு இந்த 1/4 கிலோ கொத்துக்கறி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதோட கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வந்து நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் காரத்துக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மல்லித்தூள், இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். இதில் நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறேங்க. சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் நம்ம வந்து அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும். அதுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வந்து அந்த கறியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, 2 பெரிய தக்காளி நான் வந்து இதை ஆட் பண்ணுறேங்க. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா, இந்த வெந்தயக்கீரை விட்டு இந்த கைமா கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த சப்பாத்தியோட நல்லா மேட்ச் ஆகுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு இலையாக அந்த க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம்ல வெந்தயக்கீரை, இதை வந்து நீங்கள் வந்து நல்லா கழுவிடுங்க. இதில் நிறையா மண் இருக்கும். நல்லா வந்து ஒரு 4, 5 தடவை கழுவிடுங்க. கழுவி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே போடுறதா இருந்தாலும் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா, இதில் நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு வெஜிடபிள் வேணால் கூட நீங்கள் பட்டாணி அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வேறு ஒன்றுமே ஆட் பண்ணலங்க. வெறும் வெந்தயக்கீரை, அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும்தான் ஆட் பண்ணுறேங்க. இந்த வெந்தயக்கீரை வித் கைமா கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி, அப்புறம் புரோட்டா எல்லாத்துக்கும், கீ ரைஸ்லேருந்து எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நாம் வந்து இந்த வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும். பட் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி விட்டால் அதில் பாதி ஆகிடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் மட்டும் இதில் வந்து அரைச்சி நான் இதோட ஆட் பண்ணுறேன். இப்போ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மூடி மட்டும் வந்து தேங்காய் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கிரேவிக்கு வேணும். நான் சப்பாத்திக்கும் வச்சுக்குவேன், ரைஸ்க்கும் வச்சுக்குவேன். இது எனக்கு கொஞ்சம் வந்து செமி கிரேவி ஆட்டம் வேணும். ஸோ உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நல்லா வந்து இந்த கலவையோட நம்ம போட்ட அந்த தேங்காய், உப்பு எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்குங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதி வரட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டர் ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் வந்து கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து விசில் போட்டுடலாம் குக்கரில். ஸோ விசிலும் வந்துடுச்சு. ஒரு 4 விசில் நான் விட்டு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சூப்பரான சுவையான வெந்தயக்கீரை வித் கைமா கிரேவி ரெடிங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்திங்க. இதில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா, என்னோடய சில்ட்ரன்ஸ் ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வந்து அவ்வளோதான் ரெடி. நமக்கு சுவையான, டேஸ்ட்டான, கலர்ஃபுல்லான வெந்தயக்கீரை வித் மட்டன் கிரேவி ரெடிங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து தனியாக பவுலில் வந்து சர்வ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் வந்து சப்பாத்தி தாங்க செஞ்சுருக்கேன். ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு ஆயில் வேணுன்னா கூட நீங்கள் ஆயில் சேர்த்து சப்பாத்தி செய்யுங்க. எங்கள் வீட்டில் வந்து நான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஆயில் இல்லாமல் தான் என்னோடய சில்ட்ரன், என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரி வந்து நல்லா மாவு வந்து பிசைஞ்சிக்குங்க நீங்கள். கொஞ்சம் வந்து வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். ஸோ இது வந்து மாவு பிசைஞ்சி ஒரு வந்து 15 மினிட்லேருந்து 20 மினிட் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க நீங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தியாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் வந்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்குங்க. நம்ம போட்ட அந்த சப்பாத்தி ப்ரெட்டு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸு. இப்போ வந்து டேஸ்ட்டான வெந்தயக்கீரை வித் மட்டன் கீமா கிரேவியோட நமக்கு அந்த சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து கையால் அதை வந்து மடித்து காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம டவல் இருக்குல்ல, அதாவது டவல் அல்லது பிரெட் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. இப்போ என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நான் வந்து சர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ அவருக்கு ரொம்ப வந்து ஃபேவரெட் இது. என்னோடய சில்ட்ரன்ஸ்க்கும் ஃபேவரெட்டுங்க. இதோட வந்து நீங்கள் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா? ஸோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் இன்பாக்ஸ்க்கு வரும். தேங்க்யூ.